What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ரீல்ஸ் ரோஸ்ட் கேகே மிஸ்டர் கேகே சேனல்லேருந்து பார்த்து. அப்போ தனுஷ் அண்ணா ஸ்பீச்சு ஓகே, பேட் ஏஐ ட்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஏஐ வச்சு இப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ காமெடி பண்ணுறன்ற பேரில் மோசமாக. நீங்க இது மாதிரி யார் பண்ணுவா இப்படி? ரஜினி இல்லை, இது ஆஃபீஸில் ஆஃபீஸ் சீரீஸ். ஹலோ சொல்லி வாரம் வாரம் வந்து மீம் ரோஸ் பாட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து பல கண்கள் இருக்கின்றன. அசியசியமாக பேசினேன் ஏஐங்க, சிக்கலில் மாட்டின சோசியல் மீடியா செலிபிரிட்டிங்க, அப்புறம் மேடையில் உடனே நம்ம டிஎன்ஏ அப்படின்ட்டு ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். யாரா அந்த அண்ணன் உங்களுக்கு யார் தாண்டா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பல சம்பவம் இருக்கின்றன. அதான் என்னென்ன ஏதுன்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். அது என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதையும் முளைச்சு நிற்குதுங்க, ஏற்றி விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே சொல்ஜஸ் ஓர அவசியம் போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ காலாய் கதசாமி. முதல் மீம். கஞ்சா விற்று சிக்கிய நபர் தனக்கு ஜாமீன் வழங்குமாறு நீதி கேட்கையில் நீதியும் இல்ல ஒரு கூத்தியம் இல்ல என்று கூறி அனுப்பி வைக்கப்பட்டார். ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி யாரு பண்றாங்களோ அவங்கள சொல்ல. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. எப்படி பேசுவேன் 20 வருஷம் பகடா. என்ன சொல்றான் இவன்? என்னடா சொல்றான்? வேற வேலை இல்ல இல்லாம போஸ்ட் எஸ்கே ஏண்டா நடுவுல இது பண்றீங்க? டாக்ஸி எஸ்கே ஃபேன் போல இவனுக்கு சண்டை முடியல போல. டிஎன்ஏ வந்து ரொம்ப ஆவேசமா பேசிட்டாங்க. டிஎன்ஏ ஆக்ஷன்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. டேய் யாரா நீங்க இப்படி இருக்கீங்க? நாங்க தான் புல்லிங்கோ டாக்ஸ். புல்லிங்கோ டாக்ஸ்? ஆமா, புதுசா ஒரு கேங் ஃபார்ம் ஆகி இருக்கு. ஓ, அதுதான் மூஞ்சில கோடெல்லாம் போட்டுருக்கீங்களா? இது புல்லிங்கோ ஸ்டைல். புல்லிங்கோ ஆகிறதுக்கு இதெல்லாம் பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஆனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கீங்களே. ரவுடி மாதிரி இருந்தாதான் ரேஷன் கடை சோறாது கிடைக்கும். எப்பா எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறான்டா. சும்மா இருந்த நம்மள ஒருத்தன் கூட்டிட்டு போய் இப்படி சரைச்சு விட்டுட்டான். ஆனா இவன் என்னன்னா சொல்றான் பாத்தியாடா? அட பாருங்களா, எவ்வளோ அல்லாரதாய கூட்டு போயிட்டு எவ்வளோ ஒரு சிங்கம் மாதிரி பண்றட்டு புள்ளிங்க மாதிரி கட்டிங் போட்டு விட்டுக்கிறான் போல. ஸ்டைல் மிஸ்டர் வரையா? உங்களுக்கு அந்த யார் எக்ஸாம்பிளா இருந்தாரு? எனக்கு எக்ஸாம்பிளா அப்போதைக்கு யாரும் இல்ல. நான் ஒரு நடிகனா வரணும், என்னப்பதான் இருக்கணும், ஒரு மாதிரி வரணுங்கிற மெச்சூரிட்டிலாம் அப்ப எனக்கு கிடையாது. சரி சரி சரி. இப்ப கேட்டீங்கன்னா இப்போ கிடையாது. அழியாயத்துக்கு இல்ல தலைவன் வந்து கேட்டுக்கு பாருங்க எவ்வளோ கான்ஃபிடன்ட் பேசுற. அப்படி கான்ஃபிடன்ட் கமலுடன் மோது விமலுடன் மோதாது. பா அப்பையிலேருந்தே சொல்லுவாங்க ஓஜி மீம்டாது. அப்பா அப்ப ஃபேஸ்புக்ல இருக்கும் போதே அது மீம் பெரிய ஃபேமஸா இருந்துச்சு. கமலிடம் போது விமலுடன் மோதலாம் பழைய மீம். மாசா கெத்தா தி ஓஜி விண்வெளி நாயகன். எஸ், யூனிவர்சல் ஸ்டார்னா சும்மாவா? விண்வெளி நாயகன். சில பேர்லாம் கிடைக்கல எனக்கு அந்த அவரு மாதிரி வரணும் இவர மாதிரி பெரிய ஹீரோ பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ மாதிரி வரணும்ட்டு தலைய மட்டும் தான் அதெல்லாம் இல்லை, அப்ப இல்லை இப்ப இல்லை அப்படின்ட்டு தலைய வந்து ரொம்ப இதுவா சொல்ற. அப்படி இட்ஸ் சோ எம்பாரசிங். தலைவன் வேற ரகம். கமல் தம்பி நல்லா தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. என்னடா இது? என்ன புரியல? அதாவது கமலும் ரஜினியும் விளையாண்டுட்டு இருக்காங்களாம். அது பால் போய் அந்த வீட்டுல போய் அடிச்சிருது. உடனே அந்த வீட்டுக்காரர் யாருன்னா தனுஷ் சார். அவர் வந்து சொல்லலாம் தம்பி தள்ளி போய் விளையாடுங்க அப்படிங்கிறாராம். அது ஜஸ்ட் மேட்ச் பண்ணிருக்காங்க டயலாக் சார். டேய் தம்பி, ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது, எல்லாரும் என்ன தடுக்கிறாங்க. ஆமா நண்பர்களே, கடையவர் உடத்த நண்பர்களே, நான் மாநாடு பண்றாங்க. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா?
வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. நாங்க அப்பன அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 எல்லாம் 3000 ரூபாய் கொடுக்குறேன், நல்லா திருப்தியா கவனிச்சீங்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்கோ. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காமிச்சனுக்கு எல்லாம் மீறி போறீங்களா? ஆமா, எல்லாம் மீறி உடைச்சிருக்கானுங்க. நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. கடைசியா உண்மையான கதைய ஒருத்தன் புரிய வச்சுட்டான்டா. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே இருந்து அவரை பாத்துக்கிட்டு இருப்பான். இனிமே இங்க நான் தான் டி ராமானுஜம். உண்மை ரஜினி மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா. ரஜினிகாந்தோட ஒரு இது ஆர்டிஸ்ட் ஃபுட்டேஜ்ல புரியுது. ஆர்டிஸ்ட் அப்படி வரியா? வாய் மட்டும்தான் ப்ரோ, லாரியில பாட்ட பெருச்சாரி மாதிரி இருக்கு. 405 எரர் ஹார்ட் டிஸ்க். இது நடுவுல ஸ்டெக் ஆகுது, சீதே சைடு வாய். எல்லாம் சைடு வாயாச்சும் ஓட்டுறானுங்க. இவ்வளவு கட்ட போட்டிய எல்லாம் வாயவெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஒன்னு சென்டாங்களா இவங்க? யாரு அது ஒரு குரூப். இது மம்முட்டியா பாட்டா? யாரு இவங்க ஃபேமிலி? உங்க ஃபேமிலி தெரியாதா? தெரியாது. யாரு? கீழ கமெண்ட்ல சொல்லுவாங்க. என்னடா இது டேய்? நீ இவ்ளோ ஷாக்கா வராங்க? ஐயோ, ஓட்ரா ஸ்கிப். உனக்கு தெரியுமா இவங்க? காரணம் இதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு குரூப் வேற. நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம், நீங்க தானே காரணம். இப்படி ஃபயர் விட்டு தானே அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க எல்லாரையும். மனம் திரும்பு. ஒரு கிரிஞ்சு கூட போல, ஏகப்பட்ட கிரிஞ்சு கூட யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லயும். யூடியூப் கூட பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம் இந்த ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குடா. அது மாதிரி தாதங்க தாங்க முடியல, என்னாலலாம் ரத்தம்லாம் கொதிக்குது அப்படியே. வீடா பையடா, வீடு எப்படி இருக்கு பாரு. வீடு உங்க வீடு எப்படி இருக்கு? ஓலை வீட்டுல இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு வாழ பாருங்கடா. அந்த பிச்சைக்கார பசங்களை பாத்தியா? குறிக்கோள் இல்லாதவங்க, பிச்சை எடுத்து பைப் நடத்துறவங்க, அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தெலுங்கு இயர்ஸ் ஆன் ஸ்டேஜ். நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, கரியர் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே சென்னையில தான். ஏண்டா பூரா பேருமே ஸ்டேஜ்ல ஏறிட்டாலே ஒரே வயசு தான் பேசுறீங்களே, ஒருத்தன் கூட ஆந்திரா பறக்கலையாடா? இல்ல, அப்ப எல்லாரும் இங்கதான் சென்னையில தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, கேட்டதாங்க இப்படிதாங்க பண்றானுங்க. ஆமா, ப்ரமோஷன் விட்டா இஷ்டத்துக்கு பேசுறானுங்கப்பா. வாய் மட்டும் இல்ல, நாய் தூக்கிட்டு போடுவாங்க. எல்லாரும் உண்மையில இப்ப எல்லாரும் சென்னையில இருந்தவங்க. படிக்க வந்தாங்க. டெம்ப்ளேட் யூஸ் பண்ண ஐடியாலாம் ரிப்போர்ட் அடிச்சிட்டு இப்போ அதையே கண்டென்ட் ஆக்கி ரீச் பண்ணிட்டு இருக்கான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? எஸ், ஃபேக் லாஃப். என் வீடியோ பூரா போட்டுட்டு இருக்கான். அது அவனுக்கு வீதி. லாஸ்ட் 5 வீடியோஸ்க்கு வியூஸ் ரொம்ப கம்மி. ஆர்சிபி வச்செல்லாம் மில்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், பட் நோ யூஸ். அதான் இப்படி இறங்கிட்டான். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாரு ஒரு அடி நகராது. என்ன பண்றது? ஒவ்வொரு மீம்ஸ்லயும் இவர் மூஞ்சி தான் வருது. எனக்கே விருப்பா இருக்கு. ஆனா ரிப்போர்ட் கூட தப்பு. ரிப்போர்ட் கொடுத்து பேஜ் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தவறான விஷயம். யாராவனாலும் இருந்துட்டு போ, தப்பு. ஒரு பேஜ் ஒண்ணு தெரியாம ஒரு மீம் போட்டா அப்படி ஆக்சுவல் யூடியூபரே அது கலா கடந்துட்டு இப்போ சினிமாக்கு போயிட்டு பாடலாம் எடுக்க போறாரு. ஆனா அந்த ஆக்சுவல் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த எடுத்து கொடுங்கன்ட்டு சம்பந்தம் பத்திர அந்த ஆக்டரையும் அந்த இதையும் வந்து டேக் பண்ணாலே போட்டு இருக்கிறத தவிர இனி வரைக்கும் அவன் எடுத்து விட்ட மாதிரி தெரியல. முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காதீங்க. நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? உணர்ச்சியின் உச்சக்கட்ட வடிவமாய் நடமாடுகிறார். யார் அவர்? இவருக்கு என்னதான் பிரச்சனை? இவன் தொல்லை தாக்க முடியல சாமி. இல்ல ப்ரோ, விஜய் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாரு இல்ல, சோ நெக்ஸ்ட் டு தி ஸ்டேஜ்னு நினைச்சிருக்கான். அவருக்கு என்ன பிரச்சனையோ. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து என்னமோ வந்து தப்பா மீன் போட்டு இவரு காலி பண்றணும்னு நினைக்கிற மாதிரி பேச நினைக்கிற மாதிரி தெரியல. ஆனா வந்து ஏன் தலைவன் வந்து இந்த பொங்கலாருன்றது தெரியவில்லை. இல்ல, ஆக்சுவலி அந்த டைம்ல அவரை தானே எல்லாம் அடிச்சாங்க. யார் டிவோர்ஸ் ஆனாலும் அதுக்கு அவர் தான் காரணம். அடங்கொய்யால இன்னும் இந்த இடத்த கொளுத்தாம இருக்கீங்க.
இதெல்லாம் உண்மைதான். எனக்கே சம்டைம்ஸ் இந்த மாதிரி அப்படியே இருக்கு அப்படின்ட்டு. இப்படா இப்படி 100% ரிலேட்டபிள். எல்லாரும் 100% படிச்சிருக்கானுங்க. எல்லாருக்கும் விட தோறு போடுது. பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கடாடே. ஏன் யாருக்குமே ஸ்கூல் பிடிக்காதா? என்ன மாதிரி அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைண்ணா. எனக்கு அப்படிதாங்க. எனக்கு காலேஜ் கூட பிடிக்கும், ஸ்கூல்ஸ் தான் பிடிக்காதுங்க. ஸ்கூல்ல போக மாட்டேங்க. எங்க ஏரியாவில இருந்து எங்க இதுக்கு போறதுக்கு வந்து பஸ் ஒன்று இருக்கும். வீட்டில் நினைச்சிருப்பாங்க பையன் வந்து ஸ்கூல் பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்ட்டு. பட் நான் ஸ்கூல் பஸ் பிடிக்காம கார் பிடிச்சி சாண்ட்ரிஸ்க்கு போயிட்டு இருப்பேன். +2 லீவ்ல தான் அநியாயத்துக்கு வந்து லீவ் எடுத்து GTA Vice City, GTA 3, GTA 4, GTA San Andreas GTA வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன் ஒரு காலத்துல. இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கலையே. தண்ணி பிடிக்க போன பொம்பளையும் தண்ணி அடிக்க போன ஆம்பளையும் சண்டை போடாம திரும்பி வந்ததே இல்ல. என்னடா அது? என்ன டயலாக்டா இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? இது ஆட்டோமேட்டிக்கா எழுதி வைக்கலாமா? அதான் சரி. அதாவது தண்ணி பிடிக்க போற பொம்பளையும் தண்ணி அடிக்க போன ஆம்பளையும் சண்டை போட வர மாட்டாங்களா? என்னத்தையாவது Facebookல எவனாவது அங்கிள் பூமர் குரூப்ல போட்டதை பார்த்துட்டு வந்து பேசிக்கிறீங்க நீ. அப்புறம் டாஸ்மாக்ல சண்டை நடக்கும். உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அப்ப புரியல, இப்ப புரியுது. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. அட கடவே, இது டட்டாச்சி போல இருக்கு. சிரிச்சு வயிறு வலிக்குது. இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது. ரசிகர்கள் ஒருத்தர் தீபந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். என்னுடைய வழி துணை யார அவனை தடுக்கிறது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருவான். அண்டர் ட்ராக்கருக்கு 7 உயிருக்குன்னு சொன்னது கூட ஈஸியா நம்பிட்டேன். ஸ்டில் காண்ட் பிலீவ் இவர்தான் சத்குமார். உண்மைதாங்க, சத்குமார் நல்லா நம்பலீங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு செரிக்கிறதுல அது எசக பசங்க ஆயி போச்சு. இவன் இஷ்டத்துக்கு கேரக்டர் மாடல் பண்ணி வச்சுட்டு சரத்குமார் சொல்லி வச்சிருக்கியா. இவன் தனி வீடியோ போட்டுருவேன் த்ரீ ரோஸ் ஸ்டுடியோ. ஓகேவா? அதெல்லாம் இங்க ஐடியா தரேன், அது போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட் மச்சான் ஒரு அலாரம் டோன் சொல்றான். மீ சென்ட் திஸ். ரொம்ப ஓரா போயிடா. ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. அட பாவி, என்ன எதுக்கு டோன் சொல்றான்னு சொன்னா ஊரே எழுந்துக்கிற மாதிரி கொடுத்திருக்கான் பாரு. ஒழுங்கா அடிக்குதான்னு பார்த்தேன். சாரி, நீங்க தூங்குங்க. இனிமே தூக்கம் வராது. தேங்க்ஸ்டா. இப்பெல்லாம் அலாரம் அடிக்கிறது முன்னாடியே எழுந்துக்கிறேன். இந்த சொன்ன கேட்கறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறேன். ஏய், என்னடா பண்ற? டாக்டர் விளையாட்டு விளையாடலான்னு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு. இது டாக்டர் விளையாட்டா? ஏண்டா அதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக் செட்லாம் இருக்குல, அதை வச்சு விளையாட வேண்டியதானே? பிளாஸ்டிக் மாமா சரியா இருக்காது, இதெல்லாம் கரெக்டா இருக்கும். நீ பத்து தூங்கு, நான் அட்டு தச்சிடுவேன். எது கேட்ட போடா. கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா வயித்தை கிச்சு உள்ள இருக்க குடல எடுத்துப்பாம்ல இருக்கே. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ரொம்ப அழகா இருக்கு பாரு. சிரிக்குதா? கஷ்டப்பட்டு சிரிக்குதா? அழகா இருக்கானா? அட பாயிலா, இது டெம்ப்ளேட் எதுல யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. நீ சிரிச்சாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் பாரு, அதான் உன் தம்மோ. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்த உடனே நிறைய ஸ்பாம் வீடியோஸ் வருது. அதுல ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. நீங்க யூடியூபர் தானே? ஆமா. நீங்க? நான் டாக்டர். ஓ, யூடியூபர்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அது பெருசா என்ன இருக்க போகுது, உன மாதிரி சம்பாதிச்சிட போறோம். நீங்க எப்படி? இப்ப 2 years முன்னதான் பிளேஸ் ஆனேன். என்ன ஒரு 2 lakhs மந்த்லி earn பண்றேன். மந்த்லி 2 lakhs-ஆ? உருட்டு வலையில் உருட்டி போலைக்கு உருட்டு உலகமாடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரெஷ்ஷா முடிச்ச டாக்டர்ஸ் எங்கேயுமே 2 lakhsக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறது இல்ல. அதுவும் சொந்தமா ஹாஸ்பிடல் வச்சிருந்தா வேணா 2 lakhs வரலாம், இல்லனா கண்டிப்பா கிடையாது. 2 lakhs-ஆ? என்ன படிச்சீங்க நீங்க? நான் அபேட்டா ஹாஸ்பிடல்ல டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் படிச்சேன். அட்வர்டைஸ்மென்ட்னால அதுக்கு ஒரு பேசிக் எதிக்ஸ் வேண்டாமா? ஆப்டோமெட்ரிஸ்ட் முடிச்சவங்க எல்லாம் டாக்டரா? அப்ப ஆப்தால்மாலஜி படிச்சுட்டு 8 வருஷம் கழிச்சு MBBS MS ஆப்தால் படிக்கிறவங்க என்ன ஆப்டோமெட்ரிஸ்ட்லாம் டாக்டர்னு போட்டுக்கிட்டா இதெல்லாம் வந்து சீட்டிங் இல்லையா? மாட்டிக்கிட்ட பங்கு கேம்பஸ்ல இல்ல, ஆனா என் ஃப்ரெண்ட் மலர் கேம்பஸ் மூலியமா ஜெர்மனில
ஜெர்மனில பிளேஸ் ஆயிருக்கா. என்னது ஜெர்மனியா? அப்ப நீங்க? நான் அபுதாபி. இன்ஜினியரிங் மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஒண்ணு டாக்டர் ஃபீல்ட்ல கிடையாது. நம்மளே தான் தேடி போய் வேலை கண்டுபிடிச்சு சேரணும். சோ கேம்பஸ் மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்திலாம் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே எடுக்க மாட்டாங்க. இவங்க ஆப்டோமெட்ரிஸ்ட கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்ததா சொல்றாங்க. நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்ந்தவங்க. ஜெர்மனில. அபுதாபியா? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி ட்ரை பண்ணுங்க. கல்வி தந்தை சொல்றாரு கேட்டுக்கோங்க. நக்கல்யா அவனுக்கு கடைசியா சொன்ன பாத்தீங்களா வேற லெவலுக்கு. ஆக்சுவலி பிசிஷியன் கோர்ஸ். ஓகே ஓகே இதை பத்தி ஐடியா கிடையாது. இது ஒரு கோர்ஸ் போல ஓகேவா. அதை வச்சுக்கிட்டு படிச்சுட்டா டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க போல. தெரிஞ்சுக்கிட்டு வேணா தெரியாத வீடியோ போட்டு ட்ரை பண்றேன். ஓகே சோல்ஜர்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த மீம்ஸை பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாரம் உங்களுக்கு சிரிச்சு சந்தோஷப்படுத்த வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கு பண்ண வேணா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதான். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் சிரிக்க வைங்க. இதான் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஐடி. அது கீழே இருக்கிறது வந்து நம்மளுடைய சேனல் ஐடி. இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் டெவலப் பண்ணி வந்து நீங்கள் பார்த்து சிரிச்ச மகிழ்ந்த மீம்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நானும் வந்து அடுத்த போல் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சந்தோஷ். இதே மாதிரியான இன்னொரு சோரச்சியமோன்ல சந்திக்கிறேன். பாய். ஓகே இவங்க அந்த இதில் போட்டு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுதான் கலெக்ஷனாக வருது. ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணலாம். நீ சொன்னது அந்த இது ஐ மீன் சேவ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னீங்களா? மேபி வி குட் ட்ரை திஸ் ஆக்சுவலி. பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா கரெக்டாக சூப்பராக எடுத்து போட்டிருந்தாரு. ஆமாம். ஆக்சுவலாக தனுஷ் வந்து எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவர் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த யார் டிவோர்ஸ் ஆனாலுமே சினி ஆக்ட்ரஸ் யார் டிவோர்ஸ் ஆனாலுமே அவருன்னு சொல்கிறது ஒன்று. அப்புறம் நயன்தாரா விக்னேஷ் ஒன்று அந்த இஷ்யூ ஒன்று. அப்புறம் இந்த சுஜி இருக்காங்களே மீ டூ சுஜி, அவங்க எதுக்குனாலும் அவர் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து என்ன சொல்ல. தனுஷ் நல்லவர் கெட்டவர்லாம் நான் பேசல. சினிமாவில் இருக்க பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. பட் அவரை மட்டும் இன்னும் டார்கெட் பண்ணி இன்னொன்று அவர் பர்டிகுலர் இந்த வாட்டி யாரை பத்தி பேசினாருன்றது எக்ஸாக்டா புரியல. எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் சிவன் நயன்தாரா பத்தி தான் பேசியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு அவசியமா எனக்கு இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு என்னோட பர்சனல் நான் சொல்றேன். விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்ச வச்சு நான் சொல்றேன்னா, அவங்க அதுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா செட்டப் வச்சு அவங்க வந்து அந்த ஹேட்டர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. இதுமே பண்றாங்க. மீன் பேஜ் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுக்கும் கரெக்டாக தெரியாது. தெரியாமல் சொல்லக்கூடாது. இல்லை நான் ஒருத்தரோட வீடியோ பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. அவர் பேர் பேர் தெரியல. அந்த கிரீன் மேட் வச்சு பேசுவாரா? அகமத் மீரன் ஏதோ ஒன்று வரும் எனக்கு தெரியல. அவர் சேனலில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நல்லா நயன்தாராவை பற்றி நல்லா ப்ரைஸ் பண்ணி பேசும்போது விக்னேஷ் சிவன் பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ் பண்ண மாதிரியும், அதே அவர் வந்து அப்போஸா நயன்தாராவை பத்தி பேசும்போது போடாதீங்க டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி வார்ன் பண்ற மாதிரி போட்டதுக்கு. ஏன்னா அவருக்கு மற்றவங்கன்னா கூட நமக்கு தெரியாது, அவருக்கு பர்சனலா மெசேஜ் வந்திருக்குன்னும் போது அப்ப அது ட்ரூவா தானே இருக்கணும். வாய்ப்புகள் இருக்கு பட் கன்ஃபார்மா தெரியாது. அது மாதிரி பண்ணேன். அந்த ஒரு இன்சிடென்ட்டால நான் யோசிக்கிறேன், ஓகே இது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தனுஷார் இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு அந்த அவர் இருக்கிறார்ல ஒரு இடம், இவங்க வந்து கீழே தான் இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ரிப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லைக் எப்படி தளபதி நார்மலாக எல்லாத்தையும் ஒரே தட்டிப்பட்டு பதிலே சொல்லாம அவருக்கு மேபி அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. பட் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. சரி, மேபி அதனால தான் அவர் அங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு. அதான் சொல்றேன். அவரு விஜய் அஜித்லாம் வந்து எதுக்கும் ரிப்ளை பண்ணாம போறாது. அவங்களோட மெச்சூரிட்டி, அது அவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங்னா இவரு இப்படி இருக்கலாம். டைம் வரும்போது அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது சொல்லணுன்ற மாதிரி. ஏன்னா இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், விஜயுமே சில இதுல வந்து இது மாதிரி பேசியிருக்காரு, ஏன்னா இது மாதிரி பண்றாங்க. பட் அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, நம்மளுக்கே தோணும் அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க ஏதாச்சும் வாயை திறந்து திட்டு தலைவான்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸு அந்த எமோஷன் ஆகிற ஸ்டேஜில் அவர் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு பேசுவார். அப்போ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எங்களுக்கு பார்க்கும்போது. இப்போ நம்ம அந்த ஃபீலுக்கே வராதப்ப ஏன் இந்த மனுஷனை போட்டு இவ்வளோ அடிக்கிறாங்க. நீங்களாம் வந்து விஜயோட ஃபேன்ஸ் அப்படி இருக்கும் போது அவர் பேச மாட்டாரான்னு இருக்கும். தனுஷோட ஃபேனாக இருக்கவங்களுக்கு பேசுறது கரெக்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுன்ற. எல்லாமே பார்க்குற விதத்துல தான் இருக்கு. அதுக்கு நான் சும்மா நம்ம பைத்தியம் மாதிரி பேசுறாருன்ற மாதிரி
மீம்ஸ்லாம் போடுறாங்க, போர்ட்ரேட் பண்ணாங்க. எனக்கு அது எனக்கு பர்சனலாக அது பிடிக்கல. அது வந்து ஏன்னா எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகணும்னு வரும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கொட்டியிருக்காங்க. ஈவன் அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், எல்லாருமே கொட்டியிருக்காங்க அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் போது. அது மாதிரி இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல் ஆகுறது அவங்க லெவலுக்கு நீங்கள் அவங்களுக்குலாம் பதில் சொன்ன அவசியம் இல்லைன்றது. அவங்க மட்டும்தான்ன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லை. பின்னாடி ஏன்னா ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் அவர் ஃபேஸ் பண்ணலாம். அதனால அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. பார்ப்போம். வேறு ஒரு சூப்பரான ரோஸ்ட்டில் மீண்டும் சந்திப்போம். பாய்.